ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. எனக்கன்பானவர்களே, கல்தேயருடைய ராஜ்யபாரத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட அகாஸ்வேருவின் புத்திரனாகிய தரியு ராஜா என்பவன் அரசாண்ட முதல் வருஷத்திலே நம்முடைய தானியேல் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எருசலேமுடைய பாழ்கடிப்பும் அந்த பாழ்கடிப்பு நிறைவேறி தீர 70 வருஷங்கள் ஆகும் என்று நம்முடைய எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்த காரியங்களை இந்த வேதாகமத்தின் மூலமாக அவர் தெரிந்து கொண்டு இப்படி எருசலேமின் பாழ்கடிப்புக்காகவும் எருசலேமுக்காகவும் தன்னுடைய எல்லா ஜனத்துக்காகவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் செய்கிறார். அப்படி அவர் விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்யும் போது எல்லா விதமான பாவங்களையும், தன்னுடைய பாவங்களை, தன்னுடைய பிதாக்களின் பாவங்களை, அவர்கள் செய்த அக்கிரமங்களை அநேக தீர்க்கதரிசிகளின் மூலமாக வழிநடத்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படியும் அவருடைய கற்பனைகளின்படியும் செய்யாமற் போன எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டி தேவ சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிறார். இந்த இடத்துல தானியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்போமானால், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். ஆண்டவரே, நீதி உமக்குரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்து நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலரும் ஆகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர்கள் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனோம். எனக்கன்பானவர்களை, இவ்வாறு அவர் ஜெபம் பண்ணி தன்னுடைய எல்லா காரியத்தையும், எருசலேமின் பாழ்கடிப்புக்கு காரணமாகிய எல்லா காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் சமூகத்திலே அவர் தெரிவித்து மன்றாடி கொண்டிருக்கிறார். அப்படி மன்றாடி கொண்டிருக்கிற அவர் இந்த தானியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற ஒரு காரியம்தான் இன்றைக்கு நம்முடைய செய்தி. ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஆனாலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று தானியேல் அந்த இடத்துல வைராக்கியமாக குறிப்பிடுகிறார். இந்த நேரத்துல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், தேவனாகிய கர்த்தர் இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொடுக்கிறவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எந்த ஒரு மனிதனையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. எந்த ஒரு மனிதனும் சாகிறதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. ஆனால் இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு மற்றும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட வேண்டி இருக்கிற காரணத்தினால் எல்லாம் நிறைவேற வேண்டி தேவனாகிய கர்த்தர் பொறுமையோடு கூட காத்திருக்கிறார். எனக்கன்பானவர்களே, இந்த நேரத்திலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், தேவனாகிய கர்த்தரிடத்தில், அதாவது நம்முடைய தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற இயேசுவின் இடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே, நீங்கள் எப்பேற்பட்ட துன்மார்க்கமான வாழ்க்கையை அல்லது பாவமான வாழ்க்கையை அல்லது எல்லாம் முடிந்தது என்று அநேக கடன் பிரச்சனையில, வியாதிக்கு மத்தியில, வியாகுலங்களுக்கு மத்தியில, உபத்திரவங்களுக்கு மத்தியில, பாடுகளுக்கு மத்தியில, வேதனைகளுக்கு மத்தியில நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாலும் நீங்கள் செய்த பாவங்களை, நீங்கள் செய்த அக்கிரமங்களை எல்லாவற்றையும் விட்டு விலகி என் தேவனாகிய கர்த்தரிடத்தில், என் தேவனாகிய கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் போய் அவருடைய இரக்கத்திற்கும் மன்னிப்பிற்கும் கெஞ்சுவீர்களானால், கேட்பீர்களானால் அவர் உங்களுக்கு அவைகளை தர வல்லவராய் காணப்படுகிறார். இந்த இடத்துல நம்முடைய தானியேல் 70 வருஷம் இந்த பாழ்கடிப்பு, அதாவது எருசலேமின் மேல் வந்திருக்கிற அந்த பாழ்கடிப்பு நிறைவேறி தீர 70 வருஷம் ஆகும் என்று அவர் இந்த வேதாகமத்தின் மூலமாகவும் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாகவும் தெரிந்து கொண்ட போது அவர் உடனே செய்த காரியம்,
அவர் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனை நோக்கி அழுது விண்ணப்பம் செய்கிறார். அப்படி விண்ணப்பம் செய்கிற நம்முடைய தானியேலுடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, அவருடைய இரக்கங்களும் மன்னிப்புகளும் மேலானவைகள். நீங்க இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், அவருடைய இரக்கம், நம்மேல் வைத்த அவருடைய இரக்கம், அவருடைய மன்னிப்பு, அவருடைய அன்பு, தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே கொடுத்து அவர் மூலமாய் நம்மை மீட்டுக் கொண்டு அவரை இந்த உலகத்திலே சிலுவையில் ஒப்பு கொடுத்து பாவமான எல்லா நம்முடைய காரியத்துக்காக பலியாகி ரத்தம் சிந்தி கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான காரியத்தை தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் தம்மிலிருந்து எடுத்து கொடுத்து இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களையும் நேசிக்கிறார். இன்றைக்கும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மரித்தும் உயிரோடு கூட எழும்பியிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில கொடுக்கப்பட்டு சகல பாவங்களையும் கண்டித்து உணர்த்த அவர் நம்மோடு கூட என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட வாக்கு பண்ணின வாக்கு மாறாத இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் சென்று இரக்கத்துக்காகவும் மன்னிப்புக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் ஐஸ்வர்யத்துக்காகவும் எல்லா சமாதானத்துக்காகவும் வேண்டி கேட்டுக்கொள்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாடுங்கள், என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.